கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியின் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய அங்கங்களின் மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த தியான வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி அப்படியே ஜெபிக்கலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நல்லதொரு புதிய நாளிலும் ஆத்துமநேசர் அங்கமகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் மெய்யாகவே எனக்காக எங்களுக்காக நீங்கள் பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் குறித்து தியானிக்கிற பொழுது அது எங்களுக்கு மேன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிற அப்படின்னா உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் தியானத்திலும் கர்த்தர் விதமாக எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. நாங்கள் பாவங்களை விட்டொழித்து பரிசுமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதிப்படுத்துங்க. அந்த நிச்சயத்தோடு தாழ்த்துகிறோம். கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் பகுதியில் இன்றைக்கு ஆத்துமநேசரின் உமிழ்நீரை குறித்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை முதலாவது வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தால், இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். இயேசு கண்ணு தெரியாதவனுடைய மனுஷனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இயேசு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். போதனை. இயேசுவின் திரு அமுத உமிழ்நீர் மகத்துவங்களை குறித்து 2 குறிப்புகள் இங்கே மேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். முதலாவதாக, இயேசுவின் உமிழ்நீர் நாவின் திமிரை நீக்குகிறது. நாவின் திமிர். கடிகாரங்கள், இயந்திரங்கள், வண்டிகள் எல்லாம் சக்கரங்களால் தம் தம் வேலைக்கு இயக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் தம் தம் அயனத்தில் அடிக்கடி ஒழுங்காக சுழலும்படிக்கு எண்ணெய் அல்லது கொழுப்புகள் போடுவது உண்டு. கிரீஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி செய்யாத பட்சத்தில் அந்த சக்கரங்கள் துருப்பிடித்து சேதப்படுகிறதோடு வேலைகளையும் முடக்கி போட்டுவிடும். நாவானது பெரிய காரியங்களை நிறைவேற்றும் சிறிய சக்கரம் போல் இருக்கிறது. அது ஆயுள் சக்கரங்களையும் அதை சேர்ந்த இயந்திரங்கள் அனைத்தையும் கரைப்படுத்தி துரு ஏற்றி கொளுத்தி போடத்தக்க சூட்சம சக்கரமாய் இருக்கிறது என்று பரிசுத்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நரகத்தில் உள்ள ஒரு வியாதி அதை பிடிக்கிறது உண்டு. அதற்கு நாவறட்சி என்று பெயர். இந்த வியாதி கொண்டவர்கள் கொன்னை வாயரை போல தேவனை அடிக்கடி தூசிப்பார்கள், துதிக்க மாட்டார்கள், புகழ மாட்டார்கள், விண்ணப்பம் பண்ணவும் மாட்டார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மாட்டார்கள். ஆம், இப்படிப்பட்ட தடித்ததும் திமிர்த்ததுமான கொன்னை நாவின் நோய்க்கு இயேசுவின் உமிழ்நீர் மருந்தாய் இருக்கிறது. 2ஆவதாக, இயேசுவின் அமுதம் குருட்டு கண்களுக்கு கலிக்கமாய் இருக்கிறது. இரட்சகர் 2 தரம் தமது திரு அமுதத்தை குருடருக்கு கலிக்கமாக உபயோகித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இதில் பரிசுத்த யோவான் சொல்லும் குருடன் பிறப்பு முதல் குருடனாயிருந்தான். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காயிருக்கிறது. அந்த விளக்கு பிரகாசிக்கும்படி அதனுள் ஒரு தைலம் இருக்கிறது. அந்த தைலம் இல்லாவிட்டால் அக்கண்ணில் காட்சி இராது. அப்படியானால் சரீர கண்ணை விட மனக்கண் விசேஷமானது.
மனக்கண்ணுக்கும் ஒரு தைலம் அவசியம். அது இல்லாத மனதில் தன்னை அறியும் அறிவாவது தேவனை அறியும் காட்சியாவது இருக்காது. ஆனால் இயேசுவின் திரு அமுதம் அப்படிப்பட்ட மனக்கண்களை தெளிவிக்கும் கலிக்கம் போல் இருக்கிறது. தியானம். ஆத்துமாவே, உன்னை நான் கூர்மையாய் பரிசோதித்த பிறகு உனக்கு கொன்னை வாய் உண்டென்று கண்டுபிடித்து கொண்டேன். நீ அதை ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா, இல்லை அல்லவென்று ஆட்சேபிக்கிறாயா? சொல்லு. நான் கொன்னை நாவுடையவன் அல்ல என்று நீ ரூபிக்கிறாயோ? உன் நியாயங்கள் உன்னோடு இருக்கட்டும். உன் நாவு எவ்வளவுதான் நீளமாயிருந்தாலும் அது மேலும் கீழும் இருபக்கமும் சக்கரம் போல வளையவும் சுழலவும் செய்தாலும், ஆம், நீ ஊருக்கெல்லாம் அஷ்டாவதானி போல பேசினாலும் கொன்னை நாவுடையவன் தான். உன் பேச்சை கேட்க பெரும் கூட்டம் வரலாம், உன் பாட்டை கேட்க 10,000 பேர் கூடி வரலாம். அப்படி எத்தனை பேர் வந்தாலும் நீ கொன்னை வாயன்தான். உலக விஷயத்தில் உன் நாவு நீண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் விஷயத்தில் உனக்கு கொன்னை நாவு. சிற்றின்ப பாட்டுகள் உன் நாவு வளைகிறது, பேரின்ப கீதங்களுக்கோ உன் நாவு கொன்னை நாவாய் மாறிப்போகிறது. இதற்கு காரணம் என்ன? இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் என்று உலக ரட்சகர் சொல்லி இருக்கிறாரே. தெய்வீக விஷயத்தில் உன் இருதயத்தில் ஒன்றும் நிறைவு இல்லை. ஆதலால் அது கொன்னி கொன்னி பேசுகிறது. தேவ அன்பு உன் இருதயத்தில் இரவாய் இல்லை. ஆதலால் தான் உன் இருதயம் தேவ அன்பு விஷயத்தை குறித்து கொன்னி கொன்னி பேசுகிறது. விசுவாசம், தாழ்மை, பொறுமை, தேவ பக்தி முதலிய சற்குணங்கள் உன் இருதயத்தின் நிறைவாய் இல்லை. ஆதலால் அதை பற்றிய விஷயங்களை நீ பேசும்போதெல்லாம் கொன்னை வாயனைப் போல் திக்கி திக்கி பேசுகிறாய். நான் உன்னை கொன்னை வாயன் என்று சொன்னது சரிதானே? அப்படியானால் நாம் அந்த நோயை தீர்க்கும் வைத்தியனாக வந்திருக்கிற இயேசுவண்டை போனால் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு தடித்து போயிருக்கிற நாவுக்கு ஒரு வைத்தியம் செய்ய பரம ரட்சகராகிய இயேசு இருக்கிறார். போகலாமே? ஆத்துமனேசரே, நான் ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் கொன்னை நாவுடையவன் போல் இருக்கிறேன் அப்பா. இப்படி கொன்னை நாவோடு நான் காலம் கழிக்கிறதை விட முழுவதும் ஊமையனாய் இருந்து விட்டால் நலமாயிருக்கும் அல்லவோ? நான் எல்லா விஷயங்களையும் சாமர்த்தியமாய் பேசி முடிக்கிறேன் அப்பா. ஆனால் உம்முடைய விஷயங்களிலோ என்னை விட திக்குவாயனே நீர் கண்டதே இல்லை அப்பா. என் கொன்னை நாவுக்கு நீர் வைத்தியம் செய்வீராக. இதோ என் நாவை தொட்டருளும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் எவை இருந்தால் அதை வெட்டி போடும். அல்லது உமது மனதுக்கு ஏற்றபடி பேசவும் பிரஸ்தாபிக்கவும் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தருளும் ஆண்டவரே. அதற்கு கடிவாளம் போட வேண்டுமானாலும் அதில் ஆணியடிக்க வேண்டுமானாலும் அதை உமது இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் ஒரு வறட்சியை நான் வெகுகாலம் பார்க்கிறேன். அந்த வறட்சியானது காலத்துக்கும் இடத்துக்கும் காரியத்துக்கும் தக்கதாக எனக்குள் மிஞ்சுகிறது. தெருவிலே பாடிக்கொண்டு போகிற நான் தேவாலயத்திலே பாட மறந்து விடுகிறேன். செவ்வாய் புதையினில் கலை கியானங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேயோ திக்குவாயினைப் போல் ஆலயத்திற்குள் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆமேன் என்று சொல்வதற்கு முதலாக என் நாவு எழும்புவதில்லை. இப்பொழுதே என் நாவுக்கு ஒரு வைத்தியம் செய்ய மாட்டீரா? இப்படியே நான் காலங்கழிப்பது எனக்கு நஷ்டத்தை அல்லவா உண்டாக்கி விடுமாண்டவரே. அடியேனுக்கு வைத்தியம் செய்வீராக. உம்முடைய வைத்தியம் முடியும் மட்டும் இதோ என் நாவை நீர் தொட்டருளும்படி நீட்டிக்கொண்டே இருப்பேன். தொட்டருளும் இயேசு சுவாமி, தொட்டருளும். என் ஆத்துமனேசர் இதோ என் நாவின் கட்டை அவிழ்க்கிறார். அதில் தடித்து போயிருக்கிற ஜவ்வுகளை எல்லாம் இப்பொழுது அறுத்தெறிகிறார். வைராக்கியம், பெருமை, இன்னுமாய் கபடம் எல்லா காரியங்களையும் இப்பொழுதே நீக்கி விடுகிறார். ஆம், என் நாவை சேதப்படுத்தாதபடிக்கு இதோ என் ஆத்துமனேசர் என் நாவின் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அகற்றி விடுகிறார். என் இயேசுவினிடத்தில் வைத்தியம் செய்யும்படி நான் என் நாவை நீட்டின நாள் முதல் இதோ ஒரு பெரிய வித்தியாசம். அது கொடுக்கும் மெய்யான மெதுவான பிரதியுத்தரம் அநேகருடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தணித்து விடுகிறது. பெருமையானதை பேசாமல் ஞானத்தை பேசுகிறது. தன் ஒரு பக்கத்தால் துன்மார்க்கத்தை கண்டித்து மறுபக்கத்தால் சன்மார்க்கரை உற்சாகப்படுத்துகிறது.
தேவனை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கிறது. இனி பழைய நோய் என் நாவை ஒரு நாளும் பிடிக்காது. என் திக்குவாய் இதோ மாறிப்போயிற்று. ஏனென்றால் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று அவருக்கு உடன்படிக்கையை செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே என் ஆத்தும நேசர் என் கொன்னை நோய் வாயை சரிப்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட ஆத்துமாவுக்கு கொன்னை நாவு மாத்திரமல்ல, இதோ அது கண்ணும் கெட்டு இருக்கிறதே. ஐயோ, நிலைமையைப் போல பரிதாபமான ஒரு நிலைமை உண்டா? அதை நீக்கும் வைத்தியம் உண்டென்று நான் அறிந்திருக்கிறதால் என் நிலைமையை குறித்து அழுது கொண்டிராமல் வைத்தியராம் என் நேசரிடத்திலே இதோ போவேன். நான் இயேசுவின் உமிழ்நீர் தைலத்தை ஊற்றாமல் என் கண்ணை கெடுத்து போட்டேனே. ஐயோ, என் கண் கெட்டு போயிற்றே. என் மனதில் ஒருவித கொழுப்பு உண்டாகி மனக்கண்ணை மூடிக்கொண்டதால் நான் குருட்டு கண்ணனைப் போல மாறிப்போனேனே. நான் என்னை அறியாத குருடனும் என் இரட்சகரை அறியாத கபோதியுமாய் போனேனே. என்னை பெற்ற தகப்பனையும் என்னை வளர்த்த தாயையும் நான் காணவில்லையே, அவர்களை மதிக்கவில்லையே. நான் என்ன செய்வது? எனக்கு கைலாகு கொடுப்பாரும் இல்லை, கலிக்கமிடுவாரும் இல்லை. நான் என்ன செய்வது? இயேசுவின் வாயிலிருந்து வந்த உமிழ்நீரும் சரி, அவருடைய வசனமும் சரி, அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்பட்ட சுவாசமானது சில தரம் இரட்சணிய நேச அனலால் குணமளிக்கும் உமிழ்நீராயும் சில தரம் இரட்சணிய வசனங்களை பொழியும் ஒளி அணுக்களாகவும் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆதலால் எனக்கு இப்பொழுது அவருடைய வசனமும் சரி, அவளுடைய உமிழ்நீரும் சரிதான். என் மனக்கண் என்ன முகந்தரத்திலாவது தன் காட்சியில் குன்றினால் நான் உடனே இயேசுவின் திருவசன குப்பியை திறந்து அந்த வசன கலிக்கத்தில் 2 சொட்டை எடுத்து என் கண்களில் பூசிக்கொள்வேனாக. ஓ, தமது திருவசனமாகிய திவ்ய உமிழ்நீரை அவர் எனக்கு தந்திருக்கிறதோடு தாமும் வேளா வேளை தமது ஆவியின் மூலமாய் இருதய கதவை தட்டி, நீ கண்ணு தெரியாதவனாய் இருக்கிறார், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களில் கலிக்கம் புரட்டுமா என்று என் ஆத்தும நேசர் கேட்கிறார். என் நேச இயேசுவே, என் ஆத்தும கதவை தட்டுகிறது நீர்தானோ? யாரோ என்று இருந்தேன் அப்பா. இப்பொழுதும் நேச இயேசுவே, உள்ளே வாரும், உள்ளே வாரும். ஐயா, நான் கதவை தடவியும் தாழ்பாலை கண்டுபிடிக்க இயலாமல் அவதிப்படுகிறேனே. திறவுகோல் துவாரத்தின் வழியாய் ஏதாவது ஒரு வைத்தியம் செய்து ஆண்டவரே, தெரியாதிருக்கிற என் கண்ணை தெளிவிக்கும்படிக்கு இதோ நான் கதவை திறக்க சக்தியடையும்படிக்கு எனக்கும் உதவி செய்வீராக. இதோ என் ஆத்துமநேசர் என் கண்களை தொட்டு போய் சீலோவாம் களத்திலே கழுவு, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தில் விசுவாசத்தோடு இரு என்று சொல்கிற ஒரு வார்த்தை என் காதுகள் கேட்கிறது. இதோ நானும் அப்படியே கழுவினேன். இப்பொழுது என் கண் வெகு தெளிவு. எல்லோரும் கண்ணாடி போட்டுத்தான் கண்களில் பார்க்கிறார்கள். இதோ என் ஆத்துமநேசர் என் கண்ணை தொட்டவுடன் எனக்கு எல்லாம் தெளிவு. இதுவரைக்கும் ஞானத்தில் மந்தமாயிருந்தேன், இதுவரைக்கும் ஆண்டவரை பார்க்கிற பார்வையில் மந்தமாயிருந்தேன், இதுவரைக்கும் பெற்றோரை பார்க்கிறதிலே மந்தமாயிருந்தேன். இப்பொழுது என் ஆத்துமநேசர் தம்முடைய கலிக்கத்தால் என் கண்ணை குணமாக்கின இயேசுவை நோக்கி என் கண் பிரகாசமாய் இருப்பதாக. ஆத்துமாவே, உனக்குத்தான் எத்தனை பலவீனங்கள். இதோ காணாத கண்கள், பேசாத வாய், இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை உடைய ஒரு ஜந்துவை உன்னால் காட்ட முடியுமா? நீ ஆண்டவரை துதிப்பதும் இல்லை, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் இல்லை, நீ ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதும் இல்லை. உன் நாவு அவிதமாய் தடித்து போயிற்றோ, அவிதமாய் பருத்து போயிற்றோ? ஆத்துமநேசரண்டை ஓடிவா, என் ஆத்துமநேசர் ஒரு வைத்தியம் செய்வார், உன் நாவு சரியாக்கப்படும். இதோ ஆத்துமநேசரை காணாதபடிக்கு உன் கண்கள் மங்கலாய்க்கிறதோ, கலிக்கம் போடும்படிக்கு அவரண்டை நெருங்கிப்போ. அவர் தமது உமிழ் நீரால் உம்முடைய நாவையும் தொடுவார், உன் கண்ணையும் தொடுவார். ஆம், நாவு ஓயாமல் அவரை துதித்து பாடும், கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும். ஆத்துமாவே, இன்றைக்கே புறப்படு, இன்றைக்கே புறப்படு. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன். ஆமேன், ஆமேன். ஜபம் செய்வலாமே. எல்லாருமாய்
ஆண்டவரே, நல்ல ஒரு தியானத்தை தந்தீங்க. உம்மை துதித்து பாடாத நாவு, உம்மை பார்க்காத கண்கள், இவற்றுக்கு எனக்கு ஒரு மருத்துவம் செய்யும் என்று சொல்லி ஆசையாய் காத்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தாத நாவு, உம்மை காணாத கண்கள், இது நிமித்தமாக எங்கள் நாவு, எங்கள் வாழ்க்கையெல்லாம் வறண்டு போயிற்றப்பா. இந்த நாளிலும் உம்மை காணும் கண்களை தந்திருக்கிறீர், உம்மை பாடும் நாவை தந்திருக்கிறீர். அது நிமித்தமாய் வந்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த ஐக்கியத்திலே, இந்த ஜெப நேரத்திலே தியானத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும், பலப்படுத்தும். படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய விசேஷித்த ஞானத்தால் அலங்கரியும். வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உமக்குள் பிரகாசமாய் இருக்கட்டும். பெற்றோர்களும் பிள்ளைகள் மித்தமாய் சந்தோஷப்படட்டும். ஆண்டவர், இந்த உலகத்தின் அதிபதியானவன் எங்கள் பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி போடாதபடிக்கு உடைய பரிசுத்தம் எங்கள் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. பெற்றோர்கள், பெரியவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், அரசு பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இவருடைய பிரயாணங்கள், பிரியாசங்கள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தருடைய சித்தத்தின்படியாய் ஆசீர்வாதமாக்கி தாருங்க. எங்கள் தேசங்கள் உம்மை கண்டுகொள்ளட்டும். தரப்பில் இருக்கிற ஊழியர்கள் இன்னும் பலப்படுத்தப்படட்டும். விதைக்கப்படுகிற வார்த்தைகள் நூறத்தனையாய் பலன் கொடுக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளில் பிரயாணம், பிரயாசம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிறோம். இன்றைக்கும் தியானித்த அவருடைய உமிழ்நீர் நாவின் தடிப்பு, நாவின் கட்டுகளை அறுத்து போடுகிறது. உமிழ்நீர் காணாத கண்களுக்கு கலிக்கத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவரை துதிக்காதபடி, அவரை பார்க்காதபடிக்கு இருக்கிற நிலைமைகளை மாற பண்ணுகிற அந்த உமிழ்நீர் என்னையும் தொடரட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. மீண்டும் இன்னொரு தியானத்தை சந்திக்கிறோம். God bless you.